ஓம் ஸ்ரீ ஷீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தை அமாவாசை பார்க்கலாங்க. பொதுவாக அமாவாசை நாட்கள் என்றாலே உங்களுக்கு நிறைய சிறப்பான விசேஷங்கள் உண்டு. அந்த வகையில் நாம் பார்க்கும்போது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலயபக்ஷ அமாவாசை, இதுக்கெல்லாம் தனி சிறப்புகள் உண்டு. இந்த மகாலயபக்ஷ அமாவாசை எப்போ எல்லாரும் பூலோகம் வந்துடுவாங்க. பித்ருக்கள்லாம் நமக்காக நாம் கொடுக்குற அந்த எள் நீரையும் அந்த தர்ப்பணம் படையல்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தை மாதம் விண்ணுலகம் ஏகுவதாக ஒரு ஐதீகம், நம்மளுடைய மரபு, அது ஒரு நம்பிக்கை நமக்கு. சரி, இந்த தை அமாவாசை எப்போ வருது, நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாங்க. தினந்தோறுமே இந்த சிராத்தங்கள் செய்வது, தர்ப்பணங்கள் செய்வது ரொம்ப அற்புதமான பலன்களை தரும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு. அதை தவறவிட்டால் 96 நாட்கள் வருடத்திற்கு ஷண்ணாவதி தர்ப்பண நாட்கள், மாத பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, அந்த மாதிரியெல்லாம் சில குறிப்பிட்ட தினங்கள் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த நாட்களிலும் நாம் இந்த தர்ப்பண பூஜைகளை செய்வது அதீத பலன்களை தரும். அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு அமாவாசைக்கு அன்றைக்காவது நாம் இந்த தர்ப்பணங்களை செய்யணும். அப்படி இல்லைன்னாலும் நம்ம பெரியவங்களுடைய சிராத்த திதி, அவர்கள் இறந்த நேரத்தில் நம்ம அந்த திதி தவசம் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. அந்த வகையில் நாம் செய்யலாம். சரி, இந்த வருடம் தை மாதம் அமாவாசை என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு முழுமையாக இந்த அமாவாசை நிறைந்திருக்கிறது. திதி உங்களுக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு 7:30-8 மணிக்கு வந்துடுது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் புதன்கிழமை சூரிய உதயத்தை ஒட்டி நாம் செய்யலாம். சூரிய உதயத்தை ஒட்டி தான் செய்யணுமா? இல்லை, நமக்கு எப்போ சௌகரியமோ அப்போ செய்யலாம். ஆனால் சூரியன் இறங்குவதற்குள்ளே செய்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த அதிகாலை சூரிய உதயம் ஒட்டி செய்கிறது சிறப்பு. இதே மாதிரி சில காய்கறிகள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதத்ரயம் பனச ஷட்சதம் புரோக்தம் ஸ்ராத்த காலே வெதியதே. இந்த காலத்தில் பாகற்காய், வஜ்ரவல்லி, பிரண்டை, வஜ்ரவல்லி, அந்த பலா முசுன்னு சொல்லுவாங்க, பலாப்பழம் மாதிரியே, இதையெல்லாம் போட்டு சமைச்சி நாம் தானம் கொடுக்கறது ஒரு 1008 காய்கறிகளுக்கு நாம் அன்னதானம் செய்கின்ற பலன்களை நமக்கு தரும்னு நம்ம சாஸ்திர விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு நாம் என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், நமக்கு என்ன தேவைன்னு அவரவர்கள் குல வழக்கப்படி நீராடி நீரு பூசி ஆடை உடுத்தி நாம் தர்ப்பண பூஜைகளை செய்கிறது சிறப்பு. ஒரு தர்ப்பணத்துக்கு என்ன தேவைன்னா உங்களுக்கு எள்ளு, தண்ணி, அந்த பவித்திரம்னு நம்ம ஒரு மோதிரம் மாதிரி போடுவோம் இல்லைங்களா, அதற்குண்டான தர்பை, ஒரு ஆசனம், பூஜை சாமான், இதெல்லாம் தான் நமக்கு தேவை. நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு சௌகரியப்பட்டாக்கா நீர்நிலைகளில் செய்கிறது நிறைய பலன்களை தரும். கடற்கரை, ஆற்றங்கரை, குளத்தங்கரை, ஏரிக்கரை, கிணற்றங்கரை, இல்லை கோயிலில் இருக்கிற குளக்கரையில் எங்கே வேணாலும் செய்யலாம். எங்களுக்கு அங்கெல்லாம் போக முடியாது, ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் கூட நீங்கள் இதை சுத்தபத்தமான ஒரு இடத்துல நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். எப்படி செய்யலாம், என்ன தேவைன்னா உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம், ஒரு மணப்பலகையோ, ஒரு தர்பப்பாயோ, இல்லை ஒரு விரிப்பு துணி, சுத்தமான துணியாக இருந்தால் கூட போதும். அதில் உட்காந்துட்டு நீங்கள் இந்த எள் தண்ணியை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் கட்டை விரல் வழியாக விடலாம். அதற்கு முடிந்தால் நீங்கள் ஒரு புரோகிதரையோ ஒரு ஐயரையோ வச்சு அவர்களுக்குண்டான சம்பளத்தை கொடுத்து நீங்கள் அதை செய்யலாம். இல்லைன்னா எளிமையான தர்ப்பண முறைகள்னு நிறைய புத்தகங்கள் இருக்குது. இதில் விரிவான விளக்கங்கள் நிறைய உண்டு. எதுவுமே தெரியலன்னா கூட கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பெருமாள் மந்திரங்களை சொல்லி கூட நீங்கள் இந்த எள்நீரை வார்த்து நீங்கள் உங்கள் பெரியவங்களுக்கு செய்யலாம். இல்லை எங்களுக்கு படையல் போட்டு பழக்கங்க, நாங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு காக்காக்கு வைப்போனோ, தாராளமாக அன்றைக்கி அதையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் எதுவும் செய்யாமல் மட்டும் இருந்துட வேண்டாம். முக்கியமான காய்கறிகள் நம்ம அன்றைக்கி சேர்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னபடிக்கா இந்த பாகற்காய், பிரண்டை, ஒரு துகையல், அந்த பலாமுசு, அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சால் ரொம்ப சிறப்பு. அதை தாண்டி நாம் வாழைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், நாட்டு காய்கறிகளை எல்லாம் சேர்க்கலாம். நாம் எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ், இந்த ப்ரோக்கோலி, மஷ்ரூமு,
சுரைக்காய் இதெல்லாம் நாம் அன்னைக்கு பூஜைக்கு நாம் சேர்க்க மாட்டோம். பசுவுக்கு வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் அன்றைய தினம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். யாராலும் முடிந்தால் உங்களுக்கு சௌகரியம் முடிந்தாக்கா நீங்கள் அன்னதானம் செய்யலாம். அது கூட்டாகவோ இல்லை தனியாக உங்கள் சௌகரியப்படி செய்யலாம். அது 10 பேருக்கோ 100 பேருக்கோ ஒரு 5 பேருக்கோ கூட நீங்கள் அன்னைக்கு ஒரு முழு சாப்பாடு, ஒரு வடை பாயசத்தோட ஒரு ஃபுல் மீல்ஸ் அதை மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். முடிந்தவங்க வெளியூருக்கு போயிட்டு ராமேஸ்வரமோ இந்த கும்பகோணம் மகாமகக்குள தீர்த்தம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பித்ரு முக்தி ஸ்தலங்கள்னு காசி, கயா, மதுரா அந்த மாதிரி எங்கே முடியுதோ உங்களால் முடிந்தவங்க அப்படி போயும் இந்த தர்ப்பண பூஜைகளை செய்து நிறைவாக நீங்கள் ஒரு அன்னதானத்தோடு அதை நிறைவு செய்யணும். அன்னைக்கு செய்யப்படுகின்ற அன்னதானம், வஸ்திரதானம், நிறைய நம்ம சாஸ்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 64 விதமான தான தர்மங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அதை யாரால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை தாராளமாக நீங்கள் அன்றைய தினம் செய்து பித்ருக்களின் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்கும். இதில் என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் அந்த பலன்னு கேட்குறாங்க. நம்ம பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ நம்ம டிஃபன் சாப்பிட்றோம், அதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம பசி போகும், நமக்கு தெம்பு கிடைக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம பித்ருக்களுக்கு நாம் கொடுக்குற எள்நீர் தான் அவர்களுக்கு உணவு. அப்போ அந்த உணவை கொடுத்தீங்கன்னா அவங்க மனசும் வயரும் நிறைஞ்சு நம்மளை ஆசீர்வாதம் செய்வாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு உண்டான விஷயம். அது நம்ம கொடுக்குறோம், அது எளிமையான விஷயந்தான். நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோங்கிறது அதில் முக்கியம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் கொடுத்துடணும், அவ்வளோதான். அதுதான் விஷயம் உங்களுக்கு. அதனால் பலன்கள் நிறைய இதுக்கு. பலன்கள் தெரிந்தும் செய்யலாம், பலன்களே தெரியலனா கூட நம்ம பெரியவங்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு நன்றி கடன், அந்த மாதிரி கூட நீங்கள் இதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் கட்டாயம் செஞ்சு ஒரு 4 பேருக்கு அன்றைக்கி அன்னதானம், ஒரு நாய்க்கு உணவு, ஒரு பூனைக்கு 2 பிஸ்கட் போடலாம், ஒரு காக்கைக்கு சாப்பாடு போடலாம். உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்து அந்த பூஜையை நாம் நிறைவு செய்கிற விஷயம் ஒரு அன்னதானத்தோடு தான் நிறைவு செய்யணும் அப்படிங்கிறது என் குருநாதருடைய வாக்கு. நம்ம பெரியவங்களும் அப்படி தான். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு அக்கம் பக்கத்துலேயோ சுற்றார் உற்றாருக்கோ அப்படி இல்லைன்னா எங்கேயானும் யாராவது பசுவுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி போய் அந்த பிண்டமோ ஒரு வாழைப்பழமோ அகத்திக்கரையோ கண்டிப்பாக மற்ற நாளில் இல்லைனாலும் அன்னைக்கு கொடுத்துருவாங்க. இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த தை மாத அமாவாசையை விடாது எல்லாரும் தர்ப்பண பூஜைகளோ இல்லை படையலோ இல்லை வாழை இலையில் போட்டு நாங்கள் அறுசுவை உணவு செய்து நாங்கள் படைப்போமா, அப்படி ஒரு பழக்கம்னா அவங்களுக்கு என்ன பழக்கமோ செய்யுங்க. கூடுதலாக தர்ப்பணம் பண்ணுறது நல்ல பலன்களை தரும். அது ஒரு பெரிய காரியம் இல்லை. அதற்குண்டான நிறைய எளிமையான தர்ப்பண முறைகள்ன்ற புத்தகங்கள் நிறைய கிடைக்குது. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்களே கூட வீட்டில் செய்யலாம், தப்பு இல்லை. நம்ம சாதாரணமாக பேசுகிற மாதிரியே சாமிகிட்டையும் பேசலாம். எனக்கு எதுவும் தெரியல, இதுதான் தெரியுது, நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னா கட்டாயம் அவங்க அதை ஏற்றுப்பாங்க. வசதி இருக்குது. நாங்கள் பெருசாக ஹோமம் பண்ணுறோம், ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம், 1,00,000 பேருக்கு பண்ணுறோன்னா தாராளமாக செய்யுங்க. அதுக்கு அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லிக்கலாம். இந்த அளவு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். வணக்கம்.